இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, முது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவங்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சமண சர்வித்தபடி உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமையின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திருவுறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை முதருளாசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தருளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றதை ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடனீர் கண்ணோக்குவீராக. இதை ஆண்டவரே, நீர் எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும் ஆட்சியும் என்னிடம் உரித்தாகுக. ஆமென். தேடி அழைகின்ற நெஞ்சங்களே, இளைப்பாறையிடம் உண்டு வாருங்களே. நிழல் தேடி அழைகின்ற நெஞ்சங்களே, இளைப்பாறையிடம் உண்டு வாருங்களே. அது அன்பாலயம், நல்ல பண்பாலயம், நம் சரணாலயம். அது தேவாலயம், அது அன்பாலயம், நல்ல பண்பாலயம், நம் சரணாலயம். அது தேவாலயம். நிழல் தேடி அழைகின்ற நெஞ்சங்களே, இளைப்பாறையிடம் உண்டு வாருங்களே. அன்பே உருவாய் அவனியில் உதித்த இயேசுவின் வழிதன்னில் நடந்திடவே. அன்பே உருவாய் அவனியில் உதித்த இயேசுவின் வழிதன்னில் நடந்திடவே. நேசிப்பிலும் பகிர்வாழ்விலும், நேசிப்பிலும் பகிர்வாழ்விலும் வாழ்ந்திடுவோர் அருள் பெற்றவர். வாழ்ந்திடுவோர் அருள் பெற்றவர். நிழல் தேடி அழைகின்ற நெஞ்சங்களே, இளைப்பாறையிடம் உண்டு வாருங்களே. காயுண்டு கனியுண்டு நாம் உண்ணவே, கடலுண்டு ஆறுண்டு நீராடவே. பூ போன்ற ஒரு வாசம் விசுவாசமாம் உன் பன்ற மனம் தன்னில் உருவாகுமே. விசுவாசமாய் நாம் வேண்டினால், விசுவாசமாய் நாம் வேண்டினால் வருகின்றவர் நம் இயேசுவே. வருகின்றவர் நம் இயேசுவே. நிழல் தேடி அழைகின்ற நெஞ்சங்களே, இளைப்பாறையிடம் உண்டு வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூது தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மூனிக்கு அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாட்ரிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கெட் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலன் பெறவும், செல்வி ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட்பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஷபியே தனியில் ஆரோக்கியமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிசெல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியே கசன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ்
அருள் ஆரோக்கியதாஸ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயகசாமி, சூசை அந்தோனிசாமி, சூசை மரி ரொசாலி, ரைசின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மேரி, ரெசினாபில் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதய மேரி, சுசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனிசாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரெட், சபரிமுத்தம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தியோதனே அல்பன்ஷால் ஆண்மலை பாற்றிக்காகவும், நத்தாலி ஆப்டிக் தொழில் வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். முத்தையால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமேரி ஜெயந்தன் தாவிதராயர், ஞானசந்திரம் தாவிதராயர், செங்கல் உசேன் சுசேராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தியால்பேட் சென்ட் ஜோசப் ரெடி சென்ற வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், செயின்ட் ஜாக்சன் துவான் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயிதை ஆண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் ஜெபிக்கிறார்கள். வெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், செயின்ட் ஹியூபர்ட் மரி நிஷான், செயின்ட் ஹியூபர்ட் நவீன் ஜெரால் இவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைத்தமைக்கு மூவர் இறைவனுக்கும் தேவன்னைக்கும் நன்றியாகும். நெஸ்டோ ஹில்டா பாபி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகும். மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவ்தே தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், மேலும் நசார் வெனான், டெல்பின் வெனான் திருமண நாள் நன்றியாகவும், பாத்திநாதன், சாமுவேல், பழனிவேல் செபஸ்டின் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி, சிபிஎஸ்சி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், உபகாரமறை ஆண்மலை பாற்றிக்காகவும், லுஸ்தன் அருள் நன்றியாகவும், தேர்வில் வெற்றி பெறவும், ரொசாரியோ ரோஸ்லின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் நன்முறை நடக்கவும், ஜெயராஜா, ஆனந்த பிரியா, அருட்பாதர்வா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்ஃபன் அண்ட் பிரசாத் பிறந்த நாள் நன்றியாகவும், இறையருளில் வாழவும் வளரவும் அருள் வேண்டியும், ராஜா மெக்தனால், மரி அலோஷியா, கெவின் மெக்தனால் நன்றியாகவும், ஏ ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோய்க்கம் ஜிப்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்துவான் ஷபியே, மரியம்மாள் ஷபியே, அருட்சகுதிரி ஷபியே அலஸ்தீன், டாக்டர் ஜில்பர்ட் பெஞ்சமின் 15வது ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ரோஸ்மரி ஷக்லின், எவான் வஸ்தியான் பென்ஜான் நன்றியாகவும், உடல் நலம் வேண்டியும் பிரெஞ்சு தாள் கிடைக்க வேண்டியும், திருமதி கிறிஸ்டின் ஜூலியஸ் பிறந்த நாள் நன்றியாகவும், மார்க்ரெட் மரி பிரபு மற்றும் இவருடைய குழந்தைகளுக்கு நல்ல உடல் கொடுத்து ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றியாகவும், ஆரோக்கிய மேரி, ஆரோக்கியசாமி வில்லியம்ஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், மர்ஷியாஸ் மரி அந்துவான் ஆண்மலை பாற்றிக்காகவும், லில்லி கிளமன் ஆண்மலை பாற்றிக்காகவும், சரளாய் இதையாண்டவர் நன்றியாகவும், ஜூட் சோனியா திருமணத்திற்கு நன்றியாகவும், சிங்கப்பூர் கிளார மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், பாலாஜி வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரி ஜோசப் கனுக்ஸ் 18வது ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ரவினா இதை ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், ஷபியே சின்னப்பன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜாந்தாக் ரோமன் மோன்ஃபோர் கிருபை ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிமாயே ஆண்மலை பாற்றிக்காகவும், கிறிஸ்டோஃபர் வெளிநாட்டிலிருந்து நல்ல விதமாக வீடு வந்து சேர்ந்தமைக்கு திருதி ஆண்டவருக்கு நன்றியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து நோயாளர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சிறப்பாக நம்முடன் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோரையும் இதை ஆண்டவரின் பாதத்திலே அர்ப்பணித்து ஆண்டவர் அவர்களை குணப்படுத்துமாறு இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிப்போம்.
ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் இயலும் என்று தொழுநோயாளர் ஆண்டவரை அணுகி வந்து ஆண்டவரிடம் கேட்கின்றார். ஆண்டவர் விரும்புகிறேன், குணமாக என்று சொல்லி அவருக்கு குணம் கொடுத்து அனுப்புகின்றார், புதிய வாழ்வை கொடுத்து அனுப்புகின்றார். நீர் விரும்பினால் போதும் ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும், உம்முடைய வார்த்தையை கேட்டால் போதும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தால் போதும், எங்களுடைய வாழ்வு மாறும் என்ற நிலையிலே ஆண்டவருடைய பாதத்திலே எல்லா நோயாளர்களையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரின் இந்த இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த பாசத்தை உணர்ந்து அந்த இதயம் அதிலிருந்து வருகின்ற, வழிந்தோடுகின்ற, குணப்படுத்துகின்ற ஆற்றலை நாம் உணர்வோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் கூடும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் இப்பொழுது அர்ப்பணிப்போம். நம்பிக்கை குன்றியவர்களுக்காகவும், என் வாழ்வு இதோடு முடிந்து விட்டது, இனிமேல் எனக்கென்று எதுவும் இல்லை என்று தயங்கி காலத்தை கடந்து கொண்டிருப்பவர்களையும் அர்ப்பணிப்போம். உடல் நோய் மட்டும் அல்ல நோய், அதோடு மன அழுத்தத்தினால், மனவேதனையினால், கடன் பிரச்சனையினால், வேலையின்மையினால் எழுகின்ற அந்த தொல்லைகளும் ஒரு விதமான நோய்களே. இவை நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மனதையும் பாதித்து நம்முடைய இயல்பு நிலையை அன்றாடம் அழித்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள். எனவே அவற்றையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து, ஆண்டவரே உமது அருளை தாரும், உமது தொடுதலை நாங்கள் உணர வேண்டும், நாங்கள் குணம் பெறுவோம் என்ற உணர்வோடு ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. நற்செய்தியிலே ஆண்டவரிடம் ஓடி வருகிறவர்கள் எல்லாரும் நலம் பெற்று சென்றார்கள். ஆண்டவரே, என்னுடைய மகள் காய்ச்சலினால் துன்பப்படுகின்றார். ஆண்டவரே, என்னுடைய மகள் பேயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். தீய ஆவி அவரை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, அவரை குணப்படுத்த வாரும். ஆண்டவரே, என்னுடைய ஊழியன் உடல்நல குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவன் குணம் பெறுவான். ஆண்டவரே, நீர் என்னுடைய மகனை, மகளை தொடும் என்று அவரை அணுகி வந்த அனைவரும் ஆண்டவருடைய அந்த அருளை பெற்று சென்றார்கள். அந்த அருளை, அந்த இரக்கத்தை வேண்டி, ஆண்டவரே, என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர் நோயினால் பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனைக்குள்ளாகி துன்புற்று கொண்டிருக்கின்றார், அவரையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அவரிடம் அர்ப்பணித்து செபிப்போம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே.
நோயினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் வாழ்வு முடிந்து விட்டது, வாழ்வு கடந்து விட்டது, இனி நமக்கென்று எதுவுமே இல்லை, நம்மால் இனி எதுவும் செய்ய முடியாது, நம்மால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, நம்மால் இனி இந்த உலகத்திலே எதையும் சாதிக்க முடியாது, நான் ஒரு நோயாளி என்ற மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அவர்களுடைய அந்த மனநிலையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருமாறு ஆண்டவரிடம் வேண்டுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஆண்டவருடைய நாமத்தினால் 18 ஆண்டுகளாகும் 38 ஆண்டுகளாகும் உடல்நலம் குன்றியவர்கள், உடல்நலத்தில் பாதிக்கப்பட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையில் இருந்தவர்கள் நலம் பெற்று சென்றார்கள். நம்முடைய அருகில் இருக்கிற சகோதர சகோதரிகள் பல ஆண்டுகள் நோயின் பாதிப்பிலிருந்து விடுபடாமல் அதே வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை நினைவுக்கு கொண்டு வருவோம். அவர்களுக்கு புதிய வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை நம்முடைய இதய ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம், இதய ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமாய் வேண்டுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம். தீமையின் பிடியிலே சிக்குண்டு தன்னுடைய வாழ்வையை சீரழித்து கொண்டு கடவுளை மறந்து கொண்டு தன்னுடைய உடலை தீமைக்கு அர்ப்பணித்த அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கின்ற பொழுது அவரை யாராலும் தொட முடியவில்லை, யாராலும் கல்லெறிய முடியவில்லை. காரணம், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு ஆண்டவருடைய மத்தியிலே வந்துவிட்டோம் என்றால் நம்ம யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நினைத்து பார்ப்போம். ஐயோ, வாழ்வை நான் முடித்து கொண்டேன், என்னுடைய தீமையான வாழ்வை, என்னுடைய அசுத்தமான செயல்பாடுகளினால் என்னையே நான் அழித்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அவருடைய அந்த குணப்படுத்தும் கரங்களினால் அவர்களை தொட வேண்டுமாய் வேண்டுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. இன்னும் யார் யாரெல்லாம் உறக்கமில்லாமல் அன்றாடும் தங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நினைத்து பார்ப்போம். உறக்கமின்மை மிகவும் கொடுமையான ஒரு நோய். ஒரு மனிதன் மகிழ்வோடு இருப்பதற்கு அடிப்படை காரணம் அவன் நன்றாக உறங்கி எழுந்திருக்க வேண்டும். அந்த உறக்கம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்வே ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. அந்த உறக்கமின்மையால் துன்பப்படுகின்ற வேதனைப்படுகின்ற எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அவர்களுக்காக செபிப்போம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. யார் யாரெல்லாம் நம்மிடம் செபிக்க கேட்டிருக்கிறார்களோ எல்லாரையும் நம்முடைய மனதிற்கு கொண்டு வருவோம். அவர்களை ஆண்டவருடைய பீடத்திற்கு முன்பாக நிறுத்துவோம். இந்த கல்வாரி பலியிலே, உயரிய உன்னதமான பலியிலே அவர்களை அர்ப்பணிப்போம், பலியாக ஒப்படைப்போம். அவர்களுடைய குறைகளை, அவருடைய நோய்களை பலியாக ஒப்படைத்து ஆண்டவருடைய அருளை இறைஞ்சுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே,
இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. இன்னும் யார் யாரையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டுமோ, யார் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரிகிறதோ, யார் யாரெல்லாம் வாழ்வை இழந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்களோ, அவர்களை முழுமையாக இந்த திருப்பலி முழுவதும் அர்ப்பணித்து அவர்களுக்காக சிறப்பாக செபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 25, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதைச் சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியுற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இருள் மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து எரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனும் ஆகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்து எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உன்னை நினையா வீடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையா வீடில் என்ன
மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்திச் சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடும்படி பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவர்க்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்ததால் என் வழக்கை சூம்பி போவதாக. பல்லவி. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பல்லவி. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைப்புக்கள் படைத்த பலி பொருள் இவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வாய். படைப்புக்கள் படைத்த பலி பொருள் இவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வாய். படைத்தவர் பாதம் பணிந்திட துடிக்கும், படைத்தவர் பாதம் பணிந்திட துடிக்கும். பாவியர் பரிமளம் போலாக படைப்புக்கள் படைத்து பலி பொருள் இவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் அழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவை அருளுடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் முற்றுகளில் இருந்து மகிழ்வுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புனிதேத்தி முடிவின்றி அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தேத்தும் மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா குணமடையும். இறைவன் எனது மீட்பானா, அவரே எனக்கு ஒளியானா. அவரை கொண்டு நான் வாழ எதனை கண்டு பயமில்லை.
இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமையானுக விடமாட்டார், தீமை ஆணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயினால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் இன்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம்.
குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவி விடும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவி விடும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். திரு ரத்தத்தால் கழுவும், திரு ரத்தத்தால் கழுவும். இயேசுவே இயேசுவே குணமாக்கும், இயேசுவே இயேசுவே குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவி விடும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவி விடும். இறந்து போன லாசரை உயிர்த்தெழ செய்தேன், கண் தெரியா குருடனை குணமாக்கினீர். இறந்து போன லாசரை உயிர்த்தெழ செய்தேன், கண் தெரியா குருடனை குணமாக்கினீர். திரு ரத்தத்தால் கழுவும், திரு ரத்தத்தால் கழுவும். இயேசுவே இயேசுவே குணமாக்கும், இயேசுவே இயேசுவே குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவி விடும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவி விடும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் லட்சணமாயிரும். புனித சுசையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரம் உண்டாக கடவுது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்கள் ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.